அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்வதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். வேட்புமனுவில் கே.சி. வீரமணி சொத்து விவரங்களை மறைத்திருப்பதுடன் போலியான பான் எண்ணை கொடுத்திருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய மறுத்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தன்னுடைய அந்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை குறைத்து தவறான தகவலை தெரிவித்ததாக வேலூரை சேர்ந்த தொழிலதிபர் ராமமூர்த்தி என்பவர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தார். அந்த புகார் அடிப்படையில் திருப்பத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கே.சி. வீரமணிக்கு எதிராக தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கம் தொடரப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கே.சி. வீரமணி இந்த மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி வேல்முருகன் விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தரப்பில், அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் தொடர்பாக 4 ஆண்டுகள் பிறகு இந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் அதிகாரிகள் மாநில அரசு அதிகாரிகள் மாறிவிடுவதால் அவர்கள் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது என்பதால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 2021ஆம் ஆண்டு ராமமூர்த்தி என்பவர் அளித்த புகார் அடிப்படையில் வருமான வரித்துறை விசாரித்து அறிக்கை அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. வருமான வரித்துறை அளித்த அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தன்னுடைய சொத்து விவரங்களை மறைத்துள்ளதாகவும் போலியான அந்த பான் எண்களை குறிப்பிட்டது தெரியவதால் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் முடிந்தாலும் கூட தேர்தல் அதிகாரி பதவி பறிக்கப்பட்டு விடாது என்று தெரிவிக்கப்பட்டது. அனைத்தரப்பு வாதனை கேட்ட நீதிபதி வேல்முருகன் கே.சி. வீரமணியை அந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதே போல இந்த வழக்கில் பின்னர் விரிவான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று தற்போது நீதிபதி வேல்முருகன் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.